செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய அளவிலான நன்னீர் ஏரி இருந்ததற்கான ஆதாரத்தை நாசாவின் கியூரியாசிட்டி உளவு வாகனம் கண்டறிந்துள்ளது. இந்த ஏரி சுமார் 360 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நீர் நிறைந்ததாக இருந்திருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. கியூரியாசிட்டி தரையிறங்கிய இடத்தில் உள்ள இந்த ஏரி சுமார் 150 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனினும் சில ஆயிரம் ஆண்டுகளில் இந்த ஏரி வற்றி போயிருக்கக்கூடும் என்றும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உயிர் வாழ்க்கைக்கு தேவையான கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கந்தகம் போன்ற பல தனிமங்கள் இந்த ஏரியில் இருந்ததாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். பூமியில் உள்ள ஏரிகளைப் போன்றே இந்த ஏரியிலும் பல்வேறு அம்சங்கள் இருந்திருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஏரியில் நுண்ணுயிர்கள் வாழ்ந்திருக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. செவ்வாயில் நுண்ணுயிர்கள் இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்திருக்கும் நிலையில் இது தொடர்பான அடுத்த கட்டத்தை ஆராய இருக்கிறது அந்த கிரகத்தில் உள்ள நாசாவின் கியூரியாசிட்டி உளவு வாகனம். செவ்வாயில் உயிர்கள் வாழ்ந்திருக்க முடியுமா என்பதுதான் மனிதர்கள் மத்தியில் நீண்ட காலமாக உள்ள விடை தெரியாத கேள்வி. இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கான முயற்சியில் இறங்க உள்ளது கியூரியாசிட்டி உளவு வாகனம். செவ்வாயில் இதுவரை நடத்தப்பட்ட ஆய்வுகளில் மிக முக்கியமானதாக இது கருதப்படுகிறது. கார்பன் மூலக்கூறுகள் தான் உயிர் வாழ்க்கைக்கான ஆதாரமாக கூறப்படுகின்றன. இதனால் அதுபோன்ற மூலக்கூறுகள் அங்கு கிடைக்கிறதா என்பதை கியூரியாசிட்டி ஆராய இருக்கிறது. பூமியில் படிமங்களை ஆராய்வது போன்ற உத்தியை செவ்வாயிலும் பயன்படுத்த விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக தற்போது கண்டறியப்பட்டுள்ள ஏரியை ஒட்டியுள்ள 5 கிலோமீட்டர் உயர மலையை கியூரியாசிட்டி ஆய்வு செய்ய இருக்கிறது. அதில் கார்பன் மூலக்கூறுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான ஒரு ஆதாரமாக மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏனெனில் வால் நட்சத்திரங்கள் மோதுவது உள்ளிட்ட நிகழ்வுகளாலும் கார்பன் மூலக்கூறுகள் செவ்வாயில் படிந்திருக்கலாம். இருப்பினும் கியூரியாசிட்டி உளவு வாகனத்தின் இப்போதைய பணி கார்பன் மூலக்கூறுகளை தேடுவதுதான்.